தமிழ் திரையுலகில் முன்னணி மாஸ் நடிகராக வலம் வருபவர் விஷால். இயக்குனராக வேண்டும் என்ற கனவோடு இருந்த இவர் ஆக்ஷன் கிங் அர்ஜுனிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார். பிறகு எதிர்பாராத விதமாக கடந்த 2004ஆம் வருடம் வெளிவந்த செல்லம்மை படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமானார். அந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து நடிப்பில் கவனம் செலுத்த தொடங்கிய இவர் தொடர்ந்து தாமிரபரணி, சண்டக்கோழி, திமிரு என ஹிட் படங்களை கொடுத்து நட்சத்திர அந்தஸ்தை பெற்றார். விஷாலின் 20 ஆண்டு திரை வாழ்க்கையில் அவர் பல்வேறு காதல் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். இதுகுறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் விஷாலும் வரலட்சுமியும் காதலித்தது ஹாலிவுட்டுக்கே தெரியும். இருவரும் மதகஜராஜா படத்தில் பணியாற்றிய போது காதலித்து வந்தார்கள். ஆனால் நாளடைவில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் பிரேக்கப் செய்து பிரிந்து விட்டார்கள். விஷால் உடனான காதல் முறிவுக்கு பிறகு நிக்கோலா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் வரலட்சுமி. அடுத்தது ஹீரோக்கள் ஒரே ஹீரோயினுடன் 2 படங்கள் தொடர்ச்சியாக ஜோடி சேர்ந்து நடித்தாலே அவர்களை பற்றிய காதல் கிசுகிசுக்கள் உலாவத் தொடங்கும். அப்படித்தான் பாண்டிய நாடு, நான் சிகப்பு மனிதன் என 2 படங்களிலும் விஷாலுக்கு ஜோடியாக நடித்த லட்சுமி மேனன் காதல் சர்ச்சையில் சிக்கினார். பின்னர் இருவருமே அது வெறும் வதந்தி என மறுத்தார்கள். நடிகர் விஷாலும் கீர்த்தி சுரேஷும் சண்டக்கோழி 2 படத்தில் ஜோடியாக நடித்திருந்தார்கள். அந்த சமயத்தில் தான் விஷாலுக்காக கீர்த்தி சுரேஷை பெண் கேட்டு சென்றதாக இயக்குனர் லிங்குசாமியை பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார். ஆனால் கீர்த்தி சுரேஷ் நோ சொல்லிவிட்டாராம். கடந்த வருடம் தான் கீர்த்திக்கு திருமணமும் ஆனது. இதற்கிடையில் நடிகர் விஷால் ஹைதராபாத்தை சேர்ந்த அனிஷா ரெட்டி என்பவரை காதலித்து வந்த நிலையில் இவர்கள் இருவருக்கும் கடந்த 2019ஆம் வருடம் திருமணமும் நிச்சயமானது. ஆனால் அதன் பிறகு விஷாலோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக திருமணத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டார் அனிஷா ரெட்டி. அடுத்ததாக விஷாலுடன் காதல் கிசுகிசுவில் சிக்கிய மற்றொரு நடிகை அபிநயா. நாடோடிகள் உட்பட பல படங்களில் நடித்துள்ள அபிநயா விஷாலுக்கு ஜோடியாக மார்க் ஆண்டனி படத்தில் நடித்திருந்தார். சமீபத்தில் அபிநயா தான் காதல் திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக அறிவித்த போது அவர் விஷாலை தான் திருமணம் செய்ய கொள்ள உள்ளார் என்றெல்லாம் பேச்சு அடிபட்டது. பிறகு தான் அது வெறும் வதந்தி என்று தெரிய வந்தது. சமீபத்தில் தான் இவருக்கு திருமணம் நடந்து முடிந்தது.